காலத்திலே அனுகூலமான துணையாக இருந்து நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் யாக்கோபின் தேவனை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருந்தீரே அப்பா. ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருந்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவன் நாமத்தை உயர்த்தும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே எங்கே 2 பேரோ 3 பேரோ கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினதான தேவன் இப்பொழுதும் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தாயினும் மேலாய் எங்களை நேசித்ததான ஆண்டவரே, எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களை தூக்கி சுமந்து வந்தீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இந்த இடத்திற்கு வருகிற வரைக்கும் உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் எவ்வளவா எங்களை தாங்கினது அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சேனைகளின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. ஆனந்த சத்தத்தோடே உம்முடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் கூடி வந்து மகிழ்ச்சியோடே கர்த்தாவே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீரே தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எங்களை முன் குறித்ததான எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு சத்துருக்களாய் இருக்கும் பொழுதே நீர் எங்களை முந்தி நேசித்தீரே தகப்பனே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையில நல்லவராகவே இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் அப்பா. ஆனந்த பலிகளை அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாம் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பத்தை நமக்கு தந்தரில் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு வந்து நாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காருண்யத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபையே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் ஆண்டவரே நிலை பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் உம்முடைய கிருபை, உம்முடைய உடன்படிக்கையின் கிருபை எங்களை விட்டு நீங்காமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் மாறாதவராய் எங்களோடு கூட இருக்கிறீரேப்பா. நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நன்றாய் நடத்தினீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு
பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது கர்த்தாவே. எங்களுடைய உதடுகள் உம்மை துதிக்கட்டும். ஹல்லேலூயா அப்பா. மேலான உம்முடைய கிருபை அப்பா. எங்களுடைய ஜீவனை பார்க்கிலும் மேலானது உம்முடைய கிருபை தகப்பனே. எவ்வளவா எங்கள் மீது அப்பா தயவாய் இருந்தீரே ஆண்டவரே. எங்களுக்கு இரக்கம் பாராட்டினே கர்த்தாவே. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன உம்முடைய வாக்கு தத்துவம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தீரே ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் கூட இந்த மாதாந்திர ஸ்தோத்திர குடியின் மீதியான பகுதியை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தரும்படியாக ஒரு ஜெபிக்கலாம். கடந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய ஆறுதலும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய சுகமும் உம்முடைய வழி நடத்துதலும் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றின்னு சொல்லுகிற ஆண்டவரே. நன்றி 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 மாத்திரம் ஆண்டவரே. ஐயாமை சோதரிக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் எங்களை பிரவேசிக்க செய்த உம்முடைய தயவிற்காக உம்முடைய கிருபைக்காக நீர் எங்களை நினைவு கூர்ந்ததற்காக மெய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமை சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே ஆண்டவரை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க இடைப்படுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பெற பரிசுத்தமுள்ள மன்னாவிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதை எங்களுக்கு கர்த்தாவை ஜீவியத்திற்கு ஆண்டவரே எங்கள் வழி நடத்தும்படியாய் உம்முடைய அன்பின் பரிசுத்த கரத்தில் எங்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதமாய் அழைத்து வரும்படியாய் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே அனைத்தையும் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படி உம்முடைய அன்பின் கரத்தில் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் உட்கார்ந்து கொள்வோம். இப்பொழுது கூட ஒரு 2 பாடல்கள் நம்முடைய கொயரோடு கூட சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை புகழ்ந்து பாடுவது நல்லது. எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவயிருள் என்னை வந்து சூழ்ந்து தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார்.
நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். மகிழ்ந்து களிக்கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியங்கள் செய்திடுவார். மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்னதாக ஒரு இடம் அப்படி இருந்த இடங்களே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தின் 1ஆம் நாளை காணும்படியாக நீர்கள் கிருபை செய்தீரே ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்த எங்களை எபனேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நன்றாக நடத்தினரே உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த மாதத்திலும் கூட கர்த்தாவே உம்முடைய கிருபைகளை உம்முடைய இரக்கங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக அனுபவித்து ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக மீண்டுமாக எங்களை கூட்டி சேர்த்தீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் இன்னும் விசுவாசத்தில் ஆண்டவரை வளர்ந்து ஓங்கும்படியாக எங்களை பலப்படுத்தும்படியாக உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒரு விசை கூட எங்களோடு கூட பேச வேண்டுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீங்க தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கொஞ்ச நேரம் நம் தேவனுடைய செய்தியை நம்ம கேட்போம். இன்றைய நாளிலும் கூட உங்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். உங்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இங்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே தேவனிடத்திலிருந்து வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறோம். அதை விசுவாசிக்கிறீங்களா? அதை கட்டாயமாக விசுவாசிக்கணும். எல்லாருமே வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறோம். ஏதோ ஒரு மாதத்தில் முதல் நாள் வந்ததுனாலேயோ இல்லை வருஷத்தின் முதல் நாள் வந்ததுனாலே அன்றைக்கு மாத்திரம் தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை தருவதில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாழ்நாள் முழுவதும் நாம் களிகூர்ந்து இருக்கும்படியாக எல்லா சூழலிலும் நாம் அவரை பிடித்து கொள்ளும்படியாக தேவன் ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களுடைய எல்லாவற்றுடைய சாராம்சத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. அந்த வாழ்க்கை எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய சமாதானத்தினாலும் நிரப்பப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது வெறும் ஜீவனாக மாத்திரமல்ல, அது பரிபூர்ணம் அடைந்ததாக. யோவான் 10:10 பார்க்குறோம், ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். அப்படி பரிபூர்ண ஜீவனை பெற்ற வாழ்க்கை உடையவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இதில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். இதை விட நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்க முடியுமா? ஆனால் நிச்சயமாக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அருமையான வாழ்க்கையை தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வாழ்க்கையில் தேவன் சொல்கிறார், இன்றைக்கு நமக்கு மீண்டுமாக நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு காரியத்தை மீண்டுமாக நமக்கு நினைப்பூட்டுகிற விஷயம், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்கிறார்? மீண்டுமாக உற்சாகப்படுத்தி நம்ம எந்த நிலையிலும் அந்த நிலையில் இருக்கிறோமோ, எந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மறந்து போனோமோ அவைகளெல்லாம் நினைப்பூட்டும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட மக்கள், அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு தேவன் வாக்கு தத்தங்களை ஏராளமாக கொடுத்தார். நிறைய வாக்கு தத்தங்கள். அதில் ஒரு முக்கியமான வாக்கு தத்தம், நான் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம், உங்களுக்கு நான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தான் அழைத்தார். அந்த வாக்கு தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்து கொண்டார்கள்? தங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரித்து கொண்டார்கள். அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் மோசேயை கொண்டு வழி நடத்தினார். பிற்பாடு மோசேக்கு பிற்பாடு யோசுவாவை கொண்டு என்ன செய்தார்? அவர்களை வழி நடத்தினார். அந்த வாக்கு தத்தத்தை அந்த சந்ததியினர் அனைவரும் என்ன செய்தார்கள்? சுதந்திரித்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்மையும் உற்சாகப்படுத்தும்படியாக அந்த ஒரு தேவ மனுஷன் யோசுவாவோட வாழ்க்கையிலிருந்து அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அந்த தேவ மனிதன் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வோம். அது நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் விலையேற பெற்ற பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நம்ம கொஞ்ச நேரம் அந்த வார்த்தைகளை தியானிப்போம். மீண்டுமாக நம்ம சரி செய்து சீர்படுத்தி நம்மை செப்பனிட்டுக் கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்வார். எனவே நாமும் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனவே அவைகள் ஒன்றும் தவறி போவதில்லை. எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே, அந்த நல்வார்த்தைகள் எல்லாம் நமக்காகவே கொடுக்கப்பட்டவைகள். அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம கொஞ்சம் காரியங்களை நம்ம இப்பொழுது தியானிக்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை கொடுக்கிற தருணம் எப்படி என்றால், மோசேயை மரித்து போய்விட்டார். மோசேயை மரித்த பிற்பாடு ஜனங்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு. அதுவும் குறிப்பாக மோசேக்கு அடுத்து யோசுவா தான் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சு. ஆனால் யோசுவாவால் என்ன செய்ய முடியல? அந்த சூழ்நிலையை உடனடியாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருக்குள்ள பயங்கரமான அப்படி போராட்டங்கள், மனக்கலக்கங்கள், பயம் அவருக்குள்ள. ஏன் அப்படின்னா, மோசேயோடு கூட சிறு வயதிலிருந்தே பயணித்தவர். 40 வருட காலங்கள் மோசேயோடு கூட தேவன் எப்படி இருந்தார், அந்த மனிதரை தேவன் எப்படி
எப்படியெல்லாம் வல்லமையாக பயன்படுத்தினார் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் பார்த்து வந்த மனிதர் இந்த யோசுவா. அப்போ அவருக்குள்ளே ஒரு கலக்கம், இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் தேவனுடைய கரத்தால் பயங்கரமாக பயன்படுத்தப்பட்டவர். ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் இந்த மோசையை கொண்டு எப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் செய்து ஜனங்களுடைய அத்தனை முரட்டாட்டங்களுக்கு மத்தியிலும் எத்தனையோ முறை மோசை கதறி எழுதியிருக்கிறார், ஆண்டவரே அந்த ஜனங்களை நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி பக்குவப்பட்ட ஒரு தலைமைத்துவம் கொண்ட ஒரு தேவ மனிதர். இப்பொழுது அவர் இல்லையே, அவர் இருந்த இடத்துல என்னால் அப்படியாக இருக்க முடியுமா அப்படின்னு அவருக்குள்ள பல ஆயிரம் கேள்விகள். அது மாத்திரமல்ல, தலைமைத்துவத்துக்கான பயம் மாத்திரமல்ல, ஜனங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு. ஜனங்களை பார்த்தா அவருக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. எப்பொழுது பார்த்தாலும் முரட்டாட்டம், எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் சொல்லுதல், குறை சொல்லுதல், முறுமுறுத்தல், முரட்டாட்டம், அப்படி ஒரு பிடிவாதமான குணம், கடின இருதயம். இதுதான் இந்த ஜனங்கள். இவர்களை பார்த்து பார்த்து வந்த யோசுவாவுக்கு இப்போ ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. இந்த சூழ்நிலையில் நான் எப்படி தலைமை ஏற்று இப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள ஜனங்களை நான் எப்படி வழிநடத்தி இந்த கானானுக்குள்ளே கொண்டு வருவேன் என்று திகைத்து போயிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். அவர் சொன்ன காரியம்தான், பலம் கொண்டு திடமனதாயிரு அப்படி சொல்ல என்ன செய்கிறார்? ஃபர்ஸ்ட் அவருக்கு தைரியத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேலையிலும் கூட, அந்த மாலை வேலையில் நம்ம கொஞ்சம் பேர் அந்த இடத்துல கூடி வந்திருந்தாலும் எத்தனையோ பேர் நம்ம உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு பயம் நம்ம என்ன செய்கிறது? ஆட்டிக்கொண்டே தான் இருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம பயமுறுத்தி இருக்கிறது. அந்த பயத்துடைய தாக்கம் நம்ம என்ன செய்கிறது? பலவித கேள்விகளை நம்ம என்ன செய்கிறது? எழுப்ப செய்கிறது. நம்ம என்னதான் ஆணுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், 1000 வசனங்களை கேட்டாலும் நம்ம என்ன செய்கிறோம்? ஏதோ கேள்விகள் நமக்குள்ளாக கேட்டு பயத்தின் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் இந்த காரியம் இப்படி ஏற்பட்டிருக்கிறதே, இது என்னவாக முடியுமோ, இதோடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இனி நான் என்ன செய்வேனோ என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? இங்கே இருக்கிற அநேகர்ல நம்ம என்ன செய்யலாம்? அப்படிப்பட்ட இருதயத்தோடு கலங்கி நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். ஒன்றை மாத்திரம் இந்த இடத்துல நினைப்பூட்டிக் கொள்ளுங்கள், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எதற்காக அழைத்திருக்கிறார்? வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை எல்லா சூழ்நிலையும் புரிந்துக்கோங்க. சந்தோஷமான சூழ்நிலையில் மாத்திரமல்ல, கஷ்டமான பாதை, கடினமான பாதை, கண்ணீரின் பாதை, திகிலான நேரங்கள், காரில் போன்றதான நேரங்களையும் புரிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல உணர்ந்து கொள்ளுங்கள், நான் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை என்ன செய்து விடாதீர்கள்? மறந்து போய் விடாதீர்கள். இன்றைக்கு நம்ம அந்த ஒன்றன் பெண் ஒன்றாக தேவன் கற்றுத்தருகிறதான அந்த வேல்யூபிள் லெசன் நம்ம என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம். முதலாவதாக நம்ம பார்க்கலாம், எப்படி யோசுவா முன்னோக்கி சென்று வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டார். எப்படி யோசுவா முன்னோக்கி சென்று வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டார். இப்போ நம்ம வாசித்த அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இப்போ ஆண்டவர் அந்த மோசையை மரித்த பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்கிறார்? முதன்முறையாக யோசுவாவை சந்தித்து இந்த காரியங்களை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள பார்க்கிறோம். முதலாவது பாடம் நம்ம கற்றுக்கொள்கிற அந்த விலையேறப்பட்ட பாடம், விசுவாசத்தில் யோசுவா உறுதியாய் நின்றார். விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார். என்ன விசுவாசம்? வாழ்க்கையில் நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற விஷயம், நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு எத்தனையோ ஆசைகள் உண்டு, எத்தனையோ கனவுகள் உண்டு, எத்தனையோ எதிர்பார்ப்புகள் உண்டு. அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நமக்கு ஒரு நல்ல விசுவாசம் உள்ள இருதயம் தேவை. விசுவாசம் இல்லாத இருதயத்தில் ஆண்டவரால் கிரியை செய்யவே முடியாது. ஏன்னா அது என்ன செய்யும்? எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படும், எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லும், கடந்த காலத்தில் நடந்தவர்களை சுட்டி காட்டி அன்று இப்படி நடந்தது என்று எதையாவது சொல்லி என்ன செய்யும்? இருக்கிற விசுவாசத்தையும் திடன் கொள்ளாமல் அது கலங்கி போவதற்காக நிறைய காரியங்களை அந்த இருதயம் செய்து கொண்டே இருக்கும். எனவே ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நம்ம எல்லாருக்கும் தேவை விசுவாசம் உள்ள ஒரு நல்ல இருதயம். இங்கே யோசுவா பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது, ஒரு பெரிய பொறுப்பு தன்னுடைய கரத்தில் வரும்பொழுது கலங்கி நிற்கிற வேளையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரோடு கூட பேசுகிறார். அப்பொழுது அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொன்னதான காரியம், நீ எழுந்து, அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாத வசனத்தை, போதும், நீ எழுந்து, நீயும் இந்த ஜனங்களும். இன்னைக்கு ஏன் எழுந்துங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்து விடும்? அது நம்மளை அப்படியே உட்கார வச்சிடும். நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம், நிறைய காரியங்களை செய்வோம், ஆனால் உட்காந்துருவோம். எப்படி உட்காந்துருவோம்? பலவிதமான உணர்வுகள், உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் இந்த உள்ளத்தில் அதை அலை மோதி அப்படி ஒரு கலப்பான உணர்வுகளோடு இருப்போம். ஒரு பயம், திகில், கண்ணீர், கவலை, அப்படி என்னென்னமோ கலந்து என்ன செய்யும்? நம்மை உட்கார செய்துவிடும். இப்போ முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுங்கள். அவங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்க எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறோம், எதனால நான் முடங்கி போயிருக்கிறேன் ஆண்டவரே அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இந்த வேலையில் சொல்கிறார், நீ எழுந்து
உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து என்ன செய்யுங்கள், எழுந்து விடுங்கள். யோசுவாக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து, நீயும் ஜனங்களும் என்ன செய்யுங்கள், எழுந்து என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு எழுந்துட்டு என்ன செய்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய கண்கள் நோக்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர் மாத்திரம்தான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ளதான தேவன். அப்போ நம்ம எழுந்த உடனே சில பேருக்கு தெரியாது எந்த திசையை பார்க்கணும், எப்படி போகணும், யார்கிட்ட போகணும், ஏதோ தாறுமாறாக தடுமாற்றத்தில் செய்வாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எழுந்திருப்பது மாத்திரம் போதாது, நம்முடைய கண்கள் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அப்போ நமக்கு இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க சொல்கிறார்னா, ஒரு மூன்று முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அடிக்கடி நமக்கு அடிக்கோடிட்டு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். அதை மீண்டுமாக இப்பொழுதும் சொல்கிறார். அது கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் தான் அந்த மூன்று முக்கியமான விஷயம் நமக்குள்ள அடிக்கடி நினைப்பூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஒருவேளை ஒரு சிலருக்கு டெய்லி கூட அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதை நல்லா ஆழமாக அழுத்தி வச்சுக்கோங்க. அது எவ்வளோ தூரம் அந்த தரிசனம் நம்முடைய கண்களில் இருக்கிறோ அந்த அளவுக்கு நம்மளால் ஓடுவதற்கு தேவன் பலனை கொடுக்கிறார். அவர்கள் தான் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கிறிஸ்து மேலே கண் இருந்தாதான், சூழ்நிலை மேலே கண்ணை வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு வரவே முடியாது. அது சொல்லும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இந்த காரியம் அவ்வளோதான், இனி இதுக்கு மேலே நீ இதில் என்ன எதிர்பார்க்க போகிற, அவ்வளோதான், தூக்கி போடு, முடிஞ்சிச்சுன்னு சொல்லும். ஆனால் கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அந்த ஒவ்வொரு வேளையிலும் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அடுத்தபடியாக தேவன் நமக்கு நிறைய கனவுகளை கொடுத்திருப்பார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நம்முடைய பொறுப்புகள் தேவன் நிறைய கொடுத்திருக்கிறார். அவைகளை எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளை, என்னை நம்பி நீர் எனக்கு தந்த காரியங்களை நான் பொறுப்போடு உத்தரவாதத்தோடு செய்வதற்கு என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறதப்பா, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கண்களை அவருக்கு நேராக நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக எல்லாவற்றுக்கும் மேலாக மீண்டும் சொல்கிறார், வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். 35,000க்கும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்துக்கிறார். இது எல்லாருமே எல்லாருக்கும் தான். யாரோ அந்த கொஞ்சம் பங்கு போட்டு பிரித்து வச்சுக்குவாங்க, இதெல்லாம் உனக்கு, இதெல்லாம் உனக்கு, இது எனக்கு, அப்படி எல்லாமே எல்லாருக்கும். அதனால தான் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து பிடிச்சி வச்சுக்குவாங்க, அதை மட்டும் பைபிளுக்குள்ளே வச்சுக்குவாங்க, அதையே திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்த வசனங்களும் நமக்கு தான். அப்போ இந்த மூன்று விஷயங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், எழுந்து, நம்ம பலவிதமான சூழலில் தான் இருக்கிறோம், பலவிதமான கஷ்டங்களில் தான் இருக்கிறோம். அதன் மத்தியிலிருந்து எழுந்து நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இங்கே யோசுவாவோட வாழ்க்கையில் அதான் நடந்தது. யோசுவா என்ன செய்கிறார், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவர் எழுந்து அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நம்ம எழுந்துட்டோமோ, எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், பின்னானவைகள் அல்லது நமக்கு பின்னால் நடந்த கடந்த கால காரியங்களே நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுது, இல்லை அவைகளே குற்றம் சொல்லி குறை சொல்லி அங்கே இருக்கிறோமோ, இல்லது முன்னோக்கி முன்னேறி நமக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கிறோமா, எந்த திசையில உங்கள் கண்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம இருக்கிற இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், நம்முடைய இருதயத்தில் நம்ம கேள்வி கேட்டுக்கொள்வோம். அல்லது நேற்றைய தினத்தையே குறித்து யோசித்து கொண்டிருக்கிறீங்களா, இல்லை நாளைய தினத்தை, ஒரு பிரகாசமுள்ள எதிர்காலத்தை எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதை நாம் நோக்கி கொண்டிருக்கிறோமோ, எந்த திசையை நோக்கி பார்க்கிறோம் என்பது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ நிறைய பேரோட வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கோம். சில பேருக்கு வெற்றிகள் நிறைய கிடைச்சிருக்கும், அதனால அந்த வெற்றிகளை நினச்சி திரும்பி பார்த்து அதில் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட வலிகள் வேதனைகள் தாங்கொண்ணாததாக இருக்கும். அதை விட்டு எப்படி வெளியில் வர்றதுனே தெரியல ஆண்டவரே, எவ்வளவு சொன்னாலும் அதுலேருந்து வெளியில் வர முடியலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், பழையவைகளை மறந்து விடுங்கள், உங்களுக்கு பின்னானவைகளை மறந்து விட்டு உங்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தை நோக்கி என்ன செய்யுங்கள், ஓடுங்கள். அதற்காக தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இப்படிலாம் செய்யணும்னா எப்படி ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், என்னால் எப்படி அந்த எதிர்காலத்தை பார்க்க முடியும், என்னுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, அது உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவரை நம்பி நம்ம என்ன செய்கிறோம், நாம் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எதன் அடிப்படையில் ஆண்டவர் சொல்கிறார் என்றால் வாசிக்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 18-19. இதுதான் ஆண்டோடைய வாக்குத்தத்தம். நீ பூர்வமானங்களை சிந்திக்காதே, நீ பழையவளை திரும்பி பார்க்காத, உனக்காக நான் என்ன செய்கிறேன், புதிய காரியத்தை நான் செய்கிறேன், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உருவாக்குவேன், அது இப்பொழுதே செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே அந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை நம்பி ஆண்டவரே அந்த வசனத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என்னுடைய கண்களை உம்மீது வைத்து நான் என்ன செய்கிறேன், எழுந்து விசுவாசித்து நான் என்ன செய்கிறேன், என்னுடைய விசுவாசத்திலே நான் உறுதியாக இருக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம், இந்த வேளையில கடந்து போவோம். அப்போ யோசுவாவோட வாழ்க்கையில் அந்த விசுவாசம் உறுதியாக இருந்தது. ஆண்டவர் அவரோடு பேசும் பொழுது கடந்த காலத்தில் ஆண்டவர் எப்படியெல்லாம்
நடத்தினார். அந்த தேவ மனுஷன் ஒருவேளை இப்பொழுது இல்லை என்றாலும் என்னோடு கூட எப்பொழுதும் வருவதற்கு, என்னை எல்லா சூழலிலும் எல்லா பாதையிலும் நடத்தி வருவதற்கு ஆண்டவர் ஒருவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் அவர் என்ன செய்தார்? உறுதியாய் நின்றார். அடுத்து இரண்டாவது காரியம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற வெளியேற பெற்ற பாடம், வாக்கு தத்தத்தை புரிந்து கொண்டார். யோசுவா வாக்கு தத்தத்தை புரிந்து கொண்டார். வாசிக்கலாம் யோசுவா 1:11. ஆமென். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு தத்தத்தை புரிந்து கொண்டார். என்ன வாக்கு தத்தம்? பலம் கொண்டு திடமனதாக இரு. அதை நல்லா பிடித்து கொண்டார். அதில் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த வசனங்கள் எல்லாம் அவர் என்ன செய்தது? விசுவாசத்திலே ஆழமாய் உறுதியாய் நிற்க செய்ததுனால 11வது வசனத்தில் போய் நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து ஒரு ஆயத்தம் பண்ண சொல்கிறார். நம்மலாம் போகணும், இன்னும் ஒரு 3 நாள் பிரயாணம் இருக்குது, போயிட்டோன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளலாம் சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தி, இவர் எங்கேயோ இருந்து செய்தி அனுப்பல, பாளையத்துக்குள்ள உருவ நடந்து போய் ஜனங்களுக்கு மத்தியிலே போய் இந்த விசுவாச செய்தியை, வாக்குத்தத்த செய்தியை என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு சொல்கிறார். இது எப்படி யோசுவாக்குள்ள நடந்துச்சு? ஒரு மேஜிக் மாதிரிலாம் நடக்கல. நீங்கள் அந்த 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 முறை ஆண்டவர் வந்து யோசுவாட்ட பேசுகிறார். 3 முறையும் பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கும் பொழுது முதல் முறை பேசும்போது அந்த வார்த்தையை உள்வாங்கியிருப்பார். ஆனாலும் இந்த மனிதனுக்கு சொல்லுவாங்க லேட்ரல் திங்கிங்பாங்க, பக்கவாட்டு சிந்தனை. ஒரு காரியம், ஒரு பிரச்சனையை பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு பிரச்சனையை அணுகிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் சைடில் ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கும். இதுக்கு என்ன வழி கண்டுபிடிக்கலாம், இதுக்கு வேற என்ன பண்ணலாம், இதை தூக்கி எங்கே போடலாம், அதை தூக்கி இங்கே போடலாம், யாரை பார்க்கலாம். இங்கே ஒரு பிரச்சனையில் அணுகுமுறை போயிட்டே இருக்கும், ஆனால் சைடில் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இது மனுஷனுடைய இயல்பு. அப்போ யோசுவா கூட அப்படி இருந்திருக்கலாம். இதை என்னெல்லாம் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கும்போது கூட ஒரு லேட்ரல் திங்கிங் அவருக்குள்ள ஓடி இருக்கலாம். 2வது முறை வருகிறார் ஆண்டவர். இன்னும் யோசுவா இருதயத்தில் என்ன செய்யலை, சரியாக பலன் கொள்ளவில்லையே, இந்த விசுவாசத்தில் இன்னும் உறுதி தன்மை பற்றாது என்று சொல்லி என்ன செய்கிறார் ஆண்டவர்? மீண்டுமாக 2வது முறை பேசுகிறார், 3வது முறை பேசுகிறார். 3வது முறை பேசின பிற்பாடு யோசுவா அதை என்ன செய்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொண்டார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்பது என்ன? 40 வருஷ காலம் தான் கண்களில் கண்டாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பேசின பொழுது இப்பொழுது வாக்குத்தத்தத்தை என்ன செய்தார்? நன்றாக புரிந்து கொண்டார். நான் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நான் மாத்திரமல்ல, எனக்கு பின்னாலே வருகிற இந்த அத்தனை ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அப்போ நமக்கும் ஆண்டவர் தான் சொல்கிறார், சூழ்நிலைகள் எதிராக தான் இருக்கும், அந்த நேரத்தில் வாக்குத்தத்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நாம் தோற்று போவதற்காக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கவில்லை. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்குள்ளே நிறைவேறும்படியாகவே ஆண்டவர் அந்த வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை புரிந்து கொண்டோன்னா நம்ம செயல்படுகிறவர்களாக இருப்போம். யார் செயல்படலையோ அவங்க முதல்ல வாக்குத்தத்தை விசுவாசிக்கலை, 2வது அவங்க என்ன செய்யலை? வாக்குத்தத்தத்தை புரிந்து கொள்ளாதவர்களாகவே இத்தனை வருட காலம் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்போ யோசுவாவோட வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறோம், வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்தார்? புரிந்து கொண்டார். நான் சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை அவர் என்ன செய்தார்? புரிந்து கொண்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். அடுத்து 3வதாக அவரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், அவர் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டார் அல்லது வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டார். யோசுவா 3வது அதிகாரம் முதல் வசனத்தோடைய அந்த முதல் பகுதி மாத்திரம் வாசிக்கலாம். போதும். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாரு. 3 முறை ஆண்டவர் பேசின பிற்பாடு அந்த விசுவாசத்தை நன்றாக புரிந்து கொண்டார். இப்போ அவர் என்ன செய்கிறார்? அதை பிடித்து கொண்டார். இந்த வசனம் என்னுடையது, ஆண்டவர் என்னோடு பேசினார், இது எனக்காக சொன்னது, பிடித்து கொண்டார் என்பதற்கு ஒரு அடையாளம் 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அதிகாலமே எழுந்துட்டார். அவரால் இருக்க முடியல. அந்த ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேற வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆசாரியரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் அவர் ரொம்ப தீவிரமாக இருந்து அவரால் தூங்க முடியல. அதிகாலமே என்ன செய்து விட்டார்? எழுந்து விட்டார். இதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்? எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை விசுவாசித்து புரிந்து கொண்டார்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பேசின பிற்பாடு அவர் ஒரு விஷயத்தை என்ன செய்ய, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நினைவு கூறுகிறார். உபாகமம் 1:8 வாசிக்கலாம். உபாகமம் 1:8.
இப்போ பலம் கொண்டு திடமானதாயிரு, அந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் மோசே காலத்தில் மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்த வசனம் சொல்லும்போது இவரும் தான் இருந்தார். அந்த வசனம் இவருக்கும் தான் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த வசனத்தை என்ன செய்கிறார்? பிடித்து கொண்டார். ஆண்டவர் இப்போ வந்து புதுசாக சொல்லலை, இது எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்தார்? வாக்கு பண்ணினது, அதை நான் பிடித்து கொள்கிறேன் என்று சொல்லி, அப்போ ஆண்டவர் சொன்னது தான் அந்த தேசம் எங்களுக்கு தான், நாங்கள் தான் போய் என்ன செய்ய போகிறோம்? அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் செலவழிக்க நம்ம ரெடியாக இருப்போம். அதுக்கு எவ்வளோ பணமா உடனே அந்த பொருளுக்கு பணத்தை கொடுத்து வாங்கி அதை நம்முடையதை ஆக்கிக்கொள்வோம். ஒரு நிலம் வாங்கணுமா இல்லை ஒரு வீடு வாங்கணுமா உடனே அதை என்ன செய்வோம்? பணத்தை கொடுத்து வாங்கி அதை பதிவு செய்து அதுக்கு பட்டாலாம் போட்டு அதை நம்முடையதாக்கி கொள்கிறோம். அதுக்கெல்லாம் விலை கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? ஓடி தீவிரமாக எதுக்காக? அது என்னுடையதாக மாற வேண்டும், அது என்னுடையதாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்குரியதாக இருக்க வேண்டும், அது எங்களுக்கு அப்படி சொல்லி எவ்வளோ தீவிரமாக ஓடி ஒரு காரியத்தை நம்முடையதாக்குகிறோம். அப்போ வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார், அதை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்க, அது உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அதற்காக நாம் ஒரு விலையும் செலுத்தவே வேண்டாம். உலகத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீங்கள் விலை கொடுத்து தான் வாங்கணும். அதற்கான கிரயம் எவ்வளோனாலும் நீங்கள் செலுத்தி தான் அதை செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஆனால் இந்த ஆண்டோடைய வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஒரு விலையும் கொடுக்க வேண்டாம். எல்லா விலை கிரயத்தையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செலுத்திவிட்டார். இன்றைக்கு எல்லாம் இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலவசமான விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை நாம் செய்ய வேண்டிய பிடித்து கொள்ள வேண்டும். அதை யார் பிடித்து கொள்கிறாங்களோ அவங்க தான் சுதந்திரத்துக் கொள்வாங்க. இன்னைக்கு எத்தனை வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம எத்தனையோ கேட்டிருப்போம். சில பேர் இதுக்காகவே என்ன செய்வாங்க? அந்த முதல் நாள் என்ன வசனம் சொன்னாங்க, அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு அதுக்காக மாத்திரம் வந்து கேட்டுட்டு போகிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த வசனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது, அதோட விளைவு என்னவா இருந்தது, அதுதான் இன்னைக்கு நம்ம நோக்கி பார்க்கணும். அந்த ரிசல்ட் இல்லாத வாழ்க்கையினால ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்கள் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கப்பா, ஆனால் எந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் பிடித்து கொண்டேன்? அதை நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு வசனத்தை கூட வீணாகவோ சும்மா பைபிளில் ஒரு அட்டையாக வச்சுக்கோ, காலையில் எழுந்திரிச்சோடனே திறந்து பார்த்துக்கோ இப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கல. அந்த வசனங்கள் நமக்குள்ளாக வந்து கிரியை செய்து அவருடைய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அந்த வாக்குத்தத்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் எபேசியர் 1:3. எபேசியர் 1:3. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால, உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதிக்க. அதில் ஏதாவது பாக்கி இருக்கா? இல்லை பெண்டிங் இருக்குது, உனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான், இல்லை இதெல்லாம் உனக்கு கிடையாது, உனக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னதத்தில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதை விசுவாசிக்கிற இருதயம் நமக்கு வேணும். அதை இவ்வளோ நாளும் விசுவாசிக்காதனால தான் நம்முடைய பார்வை வேற பக்கம் இருந்திருக்கு, நம்முடைய செயல்பாடுகள் வேற வந்திருக்கு, என்னென்னமோ நடந்திருக்கு, சூழ்நிலைகளை மேற்கொள்ள தெரியாமல் நம்ம திகச்சு போயிருக்கோம். சூழ்நிலை நம்ம அமுக்கி போட்டிருந்திருக்கு, ஏதேதோ செய்ததற்கு காரணம் அந்த வாக்குத்தத்த வசனங்களை எனக்காக கொடுத்தார், எல்லா ஆசீர்வாதமும் எனக்கானது என்று நம்ம என்ன செய்யல? விசுவாசிக்க தவறி போனதுனால இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? அங்கலாய்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்த வசனங்களை பிடித்துக்கொண்டு அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தின்படியாக என்னை நடத்துங்கப்பா, இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ, நீர் கொடுத்த வார்த்தை, இந்த வார்த்தையின்படியாக நான் நடப்பதற்கு எனக்கு பலனை கொடுங்க, இந்த வசனத்தை நான் விசுவாசித்து நான் செயல்படுவதற்கு எனக்கு கிருபை காட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வசனத்தை பிடித்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்துல பலனை கேட்க வேண்டும். ஏன்னா எல்லாமே இலவசமாக கொடுத்ததுனால நமக்கு அதோடைய அருமை தெரியல. இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா ஒருவேளை அதற்கான மதிப்பு நம்ம கொடுத்துருப்போமா தெரியல. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்து எல்லா விலைக்கிரயத்தையும் அவரே செலுத்தினதுனால இன்னைக்கு அந்த அருமை புரியாதவர்களாக நம்ம என்ன செய்கிறோம்? எத்தனையோ காரியங்களை அசட்டை செய்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறதான காரியம், யோசுவாவை போல பிடித்துக் கொள்ளுங்கள், அதிகாலமே எழுந்து காலை வேளை நம்முடைய ஜெபத்தில் அந்த வசனங்களை சொல்லி, வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி, அது ஒரு மந்திரம் போல அல்ல, அதை விசுவாசித்து அந்த வசனங்கள் எனக்குள்ளாக உள்ளே சென்று அது கிரியை செய்து 30, 60, 100 பலன்களை, விளைவுகளை எனக்குள்ளே அது வெளியே கொண்டு வர வேண்டும். நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், என்னால் பிறரும் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உமக்கு மகிமை உள்ள சாட்சியாக, ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனங்களை பிடித்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். அப்போ யோசுவா அதை தான் செஞ்சிருப்பாரு. அவரை இரவெல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒருவேளை அந்த வாக்கு
வாக்குத்தத்த வசனம் நினைவு கூர்ந்து ஜெபம் செய்திருப்பார். அதிகாலையில் என்ன செய்து விட்டார்? எழுந்து விட்டார். ஏற்கனவே செயல்படுத்தினார். அதோடு கூட அவர் முடிக்கல. நான் தான் சொல்லிட்டேனே, எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேனே, என்ன செய்ய வேணும்னு சொல்லிட்டேனே, அதை அந்த ஆசாரியர்கள் பார்த்துக்குவாங்க, மூப்பர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்று விடவில்லை. அவர் தான் என்ன செய்கிறார்? முதலாவதாக எழுந்து அங்கே வந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 4வதான பாடம், சத்ருவுக்கு எதிர்த்து நின்றார். 4வதாக சத்ருவுக்கு எதிர்த்து நின்றார். அன்றைக்கி ஒரு காரியத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோன்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த காரியத்தோட தன்மையை நம்ம புரிஞ்சுருக்கணும், அந்த காரியத்தோடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். சும்மாலாம் எதிர்த்து நின்னோன்னா அது ஒரு மதிப்பற்றதாக போயிடும், அது உபயோகமற்றதாக போயிடும். இன்றைக்கி யோசுவாவுக்கு தெரிஞ்சுது. ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை நான் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன், அது உங்களுக்கு தான், உங்களை தவிர யாருக்கும் கிடையாது. யார் வேணாலும் இப்போ அந்த தேசத்தில் குடியிருக்கலாம். பெரிய பெரிய மதிர்ச்சுவர்களை கட்டி, பயங்கரமான அரண்மனைகளை போன்ற வீடுகளை கட்டி, தோப்புகளை உருவாக்கி, திராட்சைப்பழ தோட்டங்களை வைத்து சௌகரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாது, அது உனக்கு தான், உங்களுக்கு தான். அப்படி சொன்னதை அவர் ஆழமாக புரிந்து கொண்டார். அதில் மதிப்பை அறிந்து கொண்டார் அல்லது புரிந்து கொண்டார். மதிப்பு தெரியாதவங்க தான் என்ன செய்வாங்க? எப்பவுமே புறக்கணிப்பாங்க. யோசுவாக்கு அதோட மதிப்பு தெரியும். இந்த தேசத்தை கொடுத்தேன்னு சொன்னான்னா அந்த தேசத்துக்காக நான் பாடுபடலை, நான் போய் அங்கே என்ன செய்ய போகிறதில்ல, அங்கே விவசாயம் பண்ண போகிறதில்ல, புதுசாக இனி போய் நாங்கள் வீடு கட்ட வேண்டாம், கிணறுகளை தோண்ட வேண்டாம், எங்களுக்காக எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆண்டவர் ஆயத்தம் செய்து வச்சிருக்கிறாங்க. அவங்க பல ஆயிரம் வருஷங்கள் உருவாக்கின ஒரு பெரிய பயங்கரமான மகா நகரம், பெரிய தேசம், நகரம்ல பெரிய தேசம், பாலும் தேனும் ஓடுகிறது. அப்படின்னா அவ்வளோ செல்வ செழிப்பு, பூமிக்கடியில் அவ்வளோ செல்வங்கள் இருக்குது, பூமியின் மேற்பரப்பில் அவ்வளோ செல்வங்கள் இருக்குது, ஆடு மாடுகள், மிருகங்கள், மனுஷர்களுக்கு எல்லா பேருக்கும் தேவையானது இருக்குன்னா அவர் அந்த மதிப்பை புரிந்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டுடைய வசனத்தை மதிப்பை புரிந்து கொண்டீர்களா? ஆண்டவர் சும்மா பொழுது போறதுக்காகவும் கதை சொல்றதுக்காகவும் எதற்காகவும் வசனத்தை நமக்கு அனுப்பி தருவதில்லை. அந்த வசனத்துடைய மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள். யோசுவா புரிந்து கொண்டதுனால அவர் செய்த காரியம் சத்ருவுக்கு எதிர்த்து நின்றார். அப்போ யோர்தானில் போகணும், யோர்தான்லேயும் வெள்ளம் புரண்டு வருது, ஆசாரியுடைய கால்கள் அந்த இதில் பட்ட உடனே வெள்ளம் நின்று போச்சு, எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. போயிட்டு அவங்களுக்கு ஒன்று பாதைகள் அவ்வளோ ஈஸியாக இருக்கல. எரிகோ வந்து நிற்கிது. எரிகோவை பார்க்கும் போதெல்லாம் எரிகோ இருக்குது பயங்கரமான மதிர்ச்சுவர்கள். அந்த ஒரு மதிலோடைய ஒரு அகலத்தை பார்த்தீங்கன்னா எத்தனையோ ரதங்களை பூட்டி மதில் மேலே ஓட்டுவாங்களாம். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அது எப்படிப்பட்ட மதிர்ச்சுவர்களாக இருந்திருக்கும், உயரமான மதிர்ச்சுவர்கள். அதை பார்க்கும் போதெல்லாம் மனுஷத்தில் ஒரு கலக்கம் வந்திருக்கணும், அப்படி தானே? இதை போய் நான் எப்படி சுதந்திரிக்க முடியும்? இது அவ்வளோ சாதாரணமானதா? நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது, எதுவுமே இல்லை, எப்படி நடக்குது, எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்கலை. அவருக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னது தான். இந்த எரிகோ மதில்கள் என்ன ஒருவேளை பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம், சுற்றி நின்ற மூப்பர்கள்லாம் கொஞ்சம் பரிகாசமாக அவர் அப்படி திரும்பி பார்த்துக்கலாம், என்ன கூட்டிகிட்டு வந்து யோர்தானில் அற்புதம் செஞ்ச, இப்போ பாரு எரியோவுக்கு முன்னால் நிற்கும் போது பாரு சுவர்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, காவற்காரவங்களாம் பாரு எப்படி ரதத்தை ஓட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு மாதிரி வாயில் சொல்லனாலும் பார்வையால் பார்த்துருக்கலாம். அப்பொழுதெல்லாம் அவருக்குள்ள விசுவாசம் ஓங்கி நின்றது. அந்த மதிப்பு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையுடைய விலையேற பெற்ற தன்மை புரிந்து கொண்டார். எரிகோவாவது எம்மாத்திரமாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை ஒவ்வொரு நாளும் செய்ய சொல்லி 7வது நாளில் அவங்க என்ன செய்தாங்க? வெற்றியை பெற்றுக்கொண்டாங்க. ஏன்? அந்த மதிப்பை புரிந்து கொண்டதுனால. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லைன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின் மதிப்பை நம்ம என்ன செய்யலை, புரிந்து கொள்ளலை, அதை அசட்டை பண்ணியிருக்கிறோம், அதை துச்சமாக நினச்சிருக்கோம், அதை தூக்கி போட்டிருக்கோம், அது யாருக்கோ சொன்னது, என்னமோ நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அசட்டை பண்ணியிருக்கோம். எரிகோ, ஆயி பட்டு இப்படி பல வகையில் அவங்க என்ன செய்கிறாங்க? வெற்றியின் மேல் வெற்றியை அடைகிறார்கள். இது எங்கே இருந்து வந்தது? ஆவிக்குரிய தன்மை, அதாவது அந்த வாக்குத்தத்தத்துடைய மேன்மையை புரிந்ததுனால, அந்த மதிப்பை, அந்த வேல்யூ எவ்வளோ பெருசு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாருன்னா அது சும்மா விஷயம் இல்லை, சாதாரணம் இல்லை, ஏதோ ரோட்டில் போகிற மனுஷன் சொன்னதில்லை, ஏதோ போகிற போக்கில் சொல்லிவிட்டு போன அள்ளிவிட்டு போன வார்த்தை இல்லை. அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நமக்கு எப்போவுமே ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நம்ம செய்ய வேண்டியது சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சத்ரு நம்ம நிறைய வசனங்களை தியானிச்சிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். யாரும் முகமுகமாய் வருவதில்லை, சத்ரு அப்படிலாம் வரதில்லை. அவன் தந்திரமான காரியங்கள் மூலமாக, தந்திரமான ஆலோசனைகள் மூலமாக, நயவசனிப்பான பேச்சுகள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக, பலவிதமான காரியங்கள் மூலமாக தான் சாத்தான் வருவான். அப்பொழுதுதான் ஒரு தேவ பிள்ளை வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொண்டிருப்பார்கள் என்றால், அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொண்டதன் மூலமாக அவங்களுக்கு தெரியும், சாத்தானை நான் எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் இடத்துல இருக்கிறதை அவன் களவாடி கொண்டு போகக்கூடாது. என்னுடைய விசுவாசத்தை அவன் என்ன செய்யக்கூடாது? தந்திரமாக விசுவாசத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்கிறது தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. நிறைய நியூஸ்லாம் கேட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு பொடி மாதிரி கொடுத்தாங்க, இவங்க கையில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பையில் இருந்தது கொண்டு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு அப்புறம் வந்து பேட்டி கொடுப்பாங்க. அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. நம்ம ஆண்டவர் சொல்கிறார், நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். யாக்கோபு 4:7 வாசிக்கலாம்.
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்னைக்கு நிறைய நேரம் பிசாசுக்கு சைட் கோல் போட்டுட்டு இருக்கோம். அவனுக்கு அப்படியே சைடில் அப்படியே பிசாசையும் ஆதரிச்சு அந்த சூழ்நிலைகளை ஆதரித்து, நமக்கு தெரியும் இது தேவனுக்கு விரோதமானதான், இது சாத்தானுடைய தந்திரம் தெரிஞ்சாலும் நம்ம என்ன செய்யறது, துணிகரமாக சாத்தானுடைய தந்திரக்கு நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம், இடம் கொடுக்குறோம். அதோடைய விளைவு பார்த்தீங்கன்னா விசுவாசம் இழந்து போயிருப்பீங்க, விசுவாசத்தோட உறுதித்தன்மை இருக்காது, சந்தோஷம் போயிருக்கும், சமாதானம் போயிருக்கும், இப்படி நிறைய காரியங்களே நம்ம இழந்திருப்போம். நம்ம வீட்டில் நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், நம்ம கண்ணுக்கு முன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு விலையேற பெற்ற பொருளை ஒரு திருடை வந்து நம்ம முன்னாலே தூக்கிட்டு போனால் கால் மேலே கால் போட்டு ஆட்டிட்டு பார்த்துட்டே உட்காந்துருப்போமா? என்ன செய்வோம்? அந்த நேரத்தில் நம்மளால் முடிந்தது என்ன? அவனை எதிர்க்க முடியும்? ஒன்றுமே செய்ய முடியலன்னா போலீஸுக்காது எல்லாருக்கும் 100 நம்பர் தெரியும், உடனே டயல் பண்ணு, போலீஸை வர சொல்லு, இல்லை சொந்தக்காரனை கூப்பிடு, பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடு, ஏதோ ஒன்று செய்வோமா? ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் மட்டும் நம்ம எப்போவுமே எப்படி இருக்கிறோம்? அசட்டை உள்ளவர்களாக இருக்கிறோம். சாத்தான் எதையோ திருடிட்டு போயிட்டான், அது நம்முடைய வாழ்க்கையில் விலையேற பெற்ற காரியம் அப்படிங்கிறத நம்ம உணரவே இல்லை. இனி சாத்தான் திருடி கொண்டு போனதை ஆண்டவர் எனக்கு திருப்பி தருவார். ஆனால் ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாத்தான் திருடுவதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். அதை நம்ம டீல் பண்ண தெரிஞ்சு இன்னொரு வசனம் வாசிச்சுட்டு வருவோம். 1 பேதுரு 5:8-9. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9. இந்த ஆமேன். இப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தான் வசனம் சொல்லுது. யோசுவா அதை தான் செஞ்சார். எரிகோவில் போய் சத்துருக்களை எதிர்த்து நின்றார். ஆயில தோற்று போனாலும் அது என்ன காரியம்னு ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவரிடத்துல அதை ஒப்புரவாகி அந்த காரியத்தை சரி செய்து அங்கேயும் வெற்றியை தான் என்ன செய்தாங்க, அவங்க பெற்றுக்கொண்டாங்க. கடைசியில் கானானுக்குள்ளே போயிட்டாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் எல்லாரும் சாத்தானை இந்த பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். அதை நம்ம டீல் பண்ணணும். எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தமிழ் வேதாகமத்தில் அப்படி இருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் செல்ஸ் டு காட் அப்படின்னு இருக்கும். தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் அல்லது தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு இதெல்லாம் இருந்தால் தான் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஏன்னா சாத்தானே பயங்கர தந்திரமானவன். அவனுக்கு தெரியும் நம்ம எந்த சூழ்நிலையில் எப்படி இருப்போம், எப்போ எப்படி பேசுவோம், எங்கே வந்தால் எந்த மாதிரிலாம் சொல்லுவோம், அவனுக்கு நல்லா தெரியறதுனால அவன் சூழ்நிலை எடுத்து அழகாக அவன் என்ன செய்வான், கேம் விளையாடுவான். அப்போ அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம என்ன செய்ய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. அவன் முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டியது, தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, ஒன்றுமே செய்ய வேண்டாம், கீழ்ப்படிஞ்சிருங்க. ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை கொடுங்க, எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளே வரும். அப்போ அது எப்படி செய்கிறது? நம்ம நேரங்களை ஜெபத்தில் நம்ம செலவிட வேண்டும். எத்தனையோ நேரங்களை எதுக்கோ செலவழிக்கும் பொழுது ஜெபத்தில் நீங்கள் செலவழிப்பதனால நீங்கள் நஷ்டமடைய போவதில்லை, மாறாக நீங்கள் பலனடைய போகிறீங்க. அப்புறம் வேத வாசிப்பு, தியானத்தில் உங்களுடைய நேரத்தை செலவழிங்க. முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, ஆலயத்துக்கு கொடுங்க. நீங்கள் இப்படிலாம் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசி பேசி உங்களை கிரியை செய்து உங்களுக்குள்ளாக அந்த வார்த்தை தங்கி இருந்து சூழ்நிலைகளை நீங்கள் கையாளுவதற்கு அவை என்ன செய்யும், உங்களுக்கு பலனாக இருக்கும். அப்போ யோசுவாவோட வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவர் சத்துருவை பார்த்து பயப்படலை, அங்கே இருந்த பெரிய கோட்டைகளை பார்த்து பயப்படலை, யாரை பார்த்தும் பயப்படாதபடி அவருக்குள்ளே இருந்த காரியம், நான் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவன் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை தடை செய்வதற்கு இவன் யார், இவன் எம்மாத்திரம், இவனால் ஒன்று செய்ய முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார். அப்போ நாமும் அப்படிதான், நம்முடைய வாக்குத்தத்த வசனம் நமக்கு கொடுத்தது நிறைவேறக்கூடாதபடி சாத்தான் பல தடைகளை கொண்டு வருவாங்க. வசனம் சொல்லுதில்ல, அது கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றிட்டே இருப்பானா, வகை தேடுவான், எதில் அவங்கள பிடிச்சி போடலாம், எதில் அவங்கள மாட்டி விடலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். சுற்றி சுற்றி வருவான். ஆனால் நம்ம தான் என்ன செய்யறதில்ல, அதை கண்டு கொள்ளாமல் அவனுக்கு இரையாகி விடுகிறோம். அப்போ நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும், சத்துருவை எதிர்க்க முடியும். இன்னைக்கு 50 வருஷ விசுவாசி, 75 வருஷ விசுவாசி, 4 தலைமுறையாக இருக்கிறோம். ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாதவர்களாய் பொல்லாங்குக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்கிறோம், தீங்கு நாளில் பரிதாபமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசுவாவோட வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற காரியம், சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அடுத்ததாக நம்ம கற்றுக்கொள்கிறதான காரியம், இதை டீல் பண்ணுவதற்கு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். விழித்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ விழித்திருங்கள்னு சொல்லும்போது இதில் எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. நம்ம வீட்டில் இப்போ நம்ம ஒரு கார்டு வச்சுருக்கோம், செக்யூரிட்டி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஊருக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம், அந்த செக்யூரிட்டி என்ன செய்யணும், அவர் டியூட்டி என்ன, அந்த வீட்டை பாதுகாக்கணும், இருக்கணும். ஆனால் அவர் நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் பல பொருள் களவாடப்பட்டிருக்கு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் ஏதாவது சாக்கு போக்கு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு கொடுத்த
கொடுத்த பொறுப்பு என்ன? அந்த வீட்டை காவல் செய்ய வேண்டும். வீட்டில் ஏதாவது தீங்கு வந்தால் அதற்கான முறைகளை கையாண்டு ஒன்று போலீஸுக்கு தெரிவிச்சிருக்கணும், இல்லை அந்த ஓனருக்கு தெரிவித்து என்ன செய்யணுமோ அதை செய்யணுமே ஒழிய ஓனர் வந்ததுக்கு பிற்பாடு கையை விரித்து எனக்கு தெரியாது, என்னை மீறி நடந்துச்சு, இப்படி சாக்கு போக்கு சொல்வதற்கில்ல. இன்றைக்கி அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எத்தனை சாக்கு போக்கு சொல்லியிருக்கோம் வாழ்நாளில். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லாத சாக்கு போக்கே கிடையாது. நம்மை குறித்து நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதுக்கெடுத்தாலும் எக்ஸ்கியூஸ். எதையுமே நம்ம என்ன செய்யறது? விழிப்புள்ளவர்களாக நம்ம இருப்பதே இல்லை. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், இந்த சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் விழித்திருங்கள். தெரியும்ல, இந்த இடத்துல தான் சாத்தானை அகப்பட வைப்பான், இங்கே என்னை பொய் சொல்ல வைப்பான், இங்கே என்னை நடிக்க வைப்பான், நான் செய்யாத செஞ்ச மாதிரி காமிக்க வைப்பான், என்னென்னமோ என்னை செய்ய வைப்பான்னு தெரியுதில்ல. அந்த இடத்துல என்ன செய்வோம்? நாம் விழித்திருப்போம். அப்படி விழித்திருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியும். சாத்தானை நம்ம எதிர்த்து நாம் ஜெயிக்க முடியும். அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, அதை நம்ம டீல் செய்வதற்கு விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அப்போ இதில் முக்கியமான விஷயம், ஏன் விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருங்கள் அப்படின்னா, நான் விசுவாசித்தபடியே எல்லாம் நடக்குதா? சில நேரத்தில் நடக்காது. ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. என்ன காரியம் நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் மாத்திரம் தள்ளாடவே கூடாதுப்பா, என்னுடைய விசுவாசம் பலவீனப்பட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. என்றைக்குமே எல்லாம் ஃபேவராக நடந்தாதான், நமக்கு அப்படி சாதகமாக நடந்தாதான் நான் விசுவாசத்தில் வளர்ந்து பெருகுவேன் இல்லை. எதிராக இருந்தாலும் எதிரான சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் என்ன செய்யுங்கள்? வளர்ந்து பெருகுங்கள். அதை வாய்க்க பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர். அப்போ என்னுடைய விசுவாசம் என்றைக்கு என்ன செய்யக்கூடாது? தளர்ந்து போகக்கூடாது, ஒழிந்து போகக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு இப்போ பேதுருக்காக ஜெபம் பண்ணினார். உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டே நான் ஜெபம் பண்ணினேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒருவரை தாங்குங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதிர்கொள்றாங்க, அந்த விசுவாசம் தள்ளாடுவதாக இருக்கு, அவங்க விசுவாசத்தில் தள்ளாடி போகக்கூடாது, உங்களுடைய நாமும் தூஷிக்கப்படக்கூடாது, விசுவாசத்தில் அவங்க உறுதியாக இருக்கணும். காரியங்கள் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? ஒழிந்து போகக்கூடாது. அப்படிங்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நம்ம எதற்கு அழைத்தார் என்றால், நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்து வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு அதில் உறுதியாக இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆக்கப்பூர்வமான விளைவுகளை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான விளைவுகள், ஒவ்வொரு விளைவும் ஒருத்தரை என்ன சொல்ற நிலைகுலைய செய்யக்கூடாது, அவங்கள விசுவாசத்திலையும் தள்ளாடி போக செய்யக்கூடாது. நமக்குள்ளே வெளிப்படுகிற காரியமெல்லாம் ஆக்கப்பூர்வமான விளைவுகளை உருவாக்குகிற ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தை அல்லது உங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு நாள் நம்ம அசட்டையாக இருந்திருக்கலாம், அதை ஏனோ தானோ என்று எடுத்துருக்கலாம். மீண்டுமாக நமக்கு இந்த மாத வாக்குத்தத்தம் அப்படின்னு எடுத்துக்காதீங்க, இது வாழ்நாள் முழுவதும் நமக்கு வாக்குத்தத்தம். வாசிக்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். ஆமென். அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு வாழ்நாள் முழுவதும் இந்த வசனத்தை நம்மோடு கூட வைத்திருந்து அதை பிடித்து கொண்டு பற்றி கொண்டு சூழ்நிலைகளை ஜெயமாக கடந்து போவதற்கு ஆண்டவர் சொல்லி எல்லாரும் எடுத்துக்குவோம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்ததாமே இந்த வாக்குத்தத்த வசனத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை குறித்து எங்களோடு கூட பேசினீரே கர்த்தாவே. உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் விசுவாசத்தில் எப்படியாக இருக்க வேண்டும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் எப்படி பிடித்து கொள்ள வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும் என்று அப்பா பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆண்டவரே அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களோடு கூட பேசினீரே கர்த்தாவே. இந்த நாளிலும் அப்பா அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் எங்கள் உள்ளத்திலே போய் கிரியை செய்து ஆக்கப்பூர்வமான விளைவுகளை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் தாமே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.